நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களோடு கூட கலந்து கொள்வதில், உங்களுடைய இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து நீங்கள் அதிகமாக எங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இந்த செய்தியை பார்த்து அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தியை நீங்கள் டிவியில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த செய்தி கேட்டு நீங்கள் பிரயோஜனம் அடைஞ்சிங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் மூலமாக தெரியப்படுத்தலாம். இல்லை நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கமாண்டில் உங்களுடைய சாட்சிகளை தெரியப்படுத்துங்க. அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகருக்கு அந்த சாட்சி ரட்சிப்புக்கு ஏதுவானதாக இருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். இன்றைக்கி நாம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43ஆம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இங்கே நாம் வாசிக்கிற இந்த வேத பகுதியிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மரமானது கெட்ட கனியை கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடாது. இன்றைக்கி நம்ம செய்தியின் தலைப்பு நல்ல மரமா கெட்ட மரமா? இந்த தலைப்பின் கீழ் இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். கவனிங்க. பொதுவாக நாம் பலரிடத்தில் கேட்கிற கேள்வி, நம்மிடத்தில் அநேகர் கேட்கிற கேள்வி, நீ நல்ல பையனா கெட்ட பையனா, நீ நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? இப்படி ஒரு காரியத்தை முன்வைக்கிறது நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதே போல தான் நாம் வாசிக்கிற இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மரமானது கெட்ட கனியை கூடாது, கெட்ட மரமானது நல்ல கனியை கூடாது. இங்கே மரம் என்று சொல்லப்படுவது உங்களையும் என்னையும் குறிக்கிறதாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி தான் வேதமும் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை நல்ல மரத்தின் சுவாவத்தை உடையவர்களாக இருக்கிறோமா, இல்லை கெட்ட மரத்தின் சுவாவத்தை உடையவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். பூமியில் தேவன் உண்டாக்கின மரத்தில் எல்லாம் நல்ல மரம் இல்லை, எல்லாம் கெட்ட மரம் இல்லை. நல்ல மரம் கெட்ட மரமாக ஆக முடியாது, கெட்ட மரம் நல்ல மரம் ஆக முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளை ஆகிய உங்களை என்னையும் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மரத்துக்குரிய சுவாவத்தை உடையவர்களாய் இருந்த நாம் கெட்டவர்களாய் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஒருவேளை கெட்டவர்களாய் இருக்கிற நம்மை நல்லவர்களாய் மாற்றுவதற்கு இந்த செய்தியின் வாயிலாக உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். சரி. ஆகவே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை அநேகர் கெட்ட அனுபவத்தை சொல்லி உங்களை பறைசாற்றுகிறார்கள். கெட்ட அனுபவத்தின் காரியங்களை சொல்லி உங்களுடைய பேரை டேமேஜ் ஆக்கிக்கிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த செய்தியை கேட்குற எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இந்த இயேசுவை குறித்த அறிவு உங்களுக்கு ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவை குறித்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு, உங்கள் வாழ்க்கையை
நல்ல நிலைமைக்கு மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக சந்திக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பூமியில் நாம் நல்ல மரமாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு மரமாய், மற்றவர்கள் நம்மிடத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு மரமாக, ஒரு சரியான சுபாவத்தை உடையவர்களாக இல்லாமல் போனால் இந்த முடிவின் நாட்களில், அல்லது நாம் இந்த பூமியிலே கழிக்கக்கூடிய நாட்களின் முடிவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சத்திய வேதம் சொல்கிறது. நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கடவுள் படைத்த படைப்பாய் இருக்கிற நீங்களும் நானும் நல்லவர்களாய் இராமல் போனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நாம் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படுவோம் என்பது வேதம் சொல்கிற சத்தியம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவேளை சத்தியத்தை அறிந்தவர்களாய் இருந்தும் நல்ல மரமாய் நீங்கள் வாழ உங்களை ஒப்புக்கொடாமல் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் நிற்கிறதை இந்த வேதம், இந்த செய்தி உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் நல்ல மரமாய், கனி கொடுக்கிற மரமாய் இல்லாமல் போனீர்களானால் ஒரு நாள் வெட்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும், அக்கினியில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு நல்ல மரத்தின் கனி கொடுக்கிற சுபாவத்தை உடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல மரம் கொடுக்கிற முதல் கனி என்ன தெரியுமா? 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நல்ல மரத்தினுடைய முதல் சுபாவம் மனம் திரும்புதலாகிய கனி. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்படுகிற வறட்டு கௌரவம், கடினமான இருதயம், என்னை யாரும் திருத்த முடியாது, என்னை யாரும் மாற்ற முடியாது, எனக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, எனக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, எனக்கு நான் சொல்கிறதான் சட்டம், நான் சொல்கிறதான் எல்லான்னு சொல்லி நமக்குள் ஒரு வறட்டு கௌரவத்தோட வாழ்வுன்னு சொன்னால், நமக்குள்ள ஒரு பிடிவாத குணத்தோட வாழ்வுன்னு சொன்னால், இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல மரமாக மாறுவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் கனி அதிலிருந்து மனம் திரும்புவது. முடியாது, நடக்காது, மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல். பரவாயில்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை நீங்கள் மாற்றுங்க, நான் மாறணும்னு நினைக்கிறேன்னு மனம் திரும்புகிற அந்த முதல் கனி உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படணுங்கிறது தேவ சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புகிற அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. மனம் திரும்பினால் மாத்திரமே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு நல்ல சமாதானம் உள்ள ஒரு ஜீவியம் பண்ண முடியும், ஒரு நிம்மதியான ஒரு அனுபவம் வாழ முடியும், ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மனம் திரும்பாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை தேடி அலையலாமே தவிர கண்டடைய முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நல்ல மரம் எப்படி இருக்கும், நல்ல மரத்தினுடைய சுபாவம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே எப்படியாய் வாசிக்கிறோம்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசிக்கிற இந்த வேத பகுதியில் ஆவியின் கனியோ, அது என்ன கனி தெரியுமா? நல்ல மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கனி தான் ஆவியின் கனி. நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழுகிற நாம்
ஆவியின் கனிகளை உடைய நல்ல மரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவ சித்தம். இதை நான் ஒரு 3 பகுதியாக பிரித்து நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆவியின் கனியில் இருக்கிற முதல் 3 கனி, முதலாவது என்ன? அன்பு. இரண்டாவது என்ன? சந்தோஷம். மூன்றாவது என்ன? சமாதானம். இந்த 3ம் நமக்கு தேவையான கனி. நல்லா குறிச்சுக்கோங்க, நல்லா இதை புரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல மரத்தினுடைய சுபாவத்தில் இருக்கிற பிரதானமான நமக்கு தேவையான கனி, அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய கனி என்னன்னா அன்பு. ரெண்டாவது என்ன? சந்தோஷம். மூணாவது என்ன? சமாதானம். இந்த 3ம் நமக்குள் இருக்கணும். நமக்குள்ள இருக்கதா? யோசிங்க. நீங்கள் நல்ல மரம் அப்படின்னா அதனுடைய கனினால் அறியப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நல்ல மரமாக இருப்பீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற இந்த அன்பு, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கா? யோசிங்களேன். இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஒருவேளை இது ஏளனமாக தெரியலாம். ஆனால் ஆண்டவர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உனக்குள்ள இந்த கனி இருக்கணும் நான் விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்போடு உங்களோட பேசுகிறார். அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய கனியை இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்க. இது எனக்குள்ளே இல்லை, அப்போ இது எனக்குள்ளே வரணும், அப்போ நான் நல்ல மரமாக மாறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, அடுத்து இருக்கிற கனி என்ன? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது என்ன செய்யணும்னா மற்றவரிடத்தில் வெளிப்படணும். புரியுதா உங்களுக்கு? மற்றவரிடத்தில் நீடிய பொறுமையாக இருக்கணும், தயவுள்ளவங்களாக இருக்கணும், நற்குணம் உள்ளவங்களாக இருக்கணும். அதான் நல்ல மரத்தினுடைய சுபாவம். நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? நம்மளை பார்த்து நீடிய பொறுமையாக இருக்கிறாங்கன்னு சாட்சி கொடுக்குறாங்களா? அவங்க ரொம்ப தயவுள்ள குணம் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்களா? நல்ல குணம் உள்ளவங்க, நற்குணம் அவங்ககிட்ட இருக்குப்பா, அப்பா அவங்க எவ்வளோ நற்குணசாலி தெரியுமா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா? அப்படி நம்மளை பார்த்து சொல்லலைன்னா நான் நல்ல மனுஷனா, நல்ல மரமாக இல்லை. என் கனி வேற விதமாக வெளிப்படுத்துது, வேற விதமாக சொல்லுது. எதுக்கு எடுத்தாலும் படப்படன்னு அவசரப்பட்டுக்கிட்டு, அடுத்தவங்களை எரிஞ்சு கடிஞ்சு பேசிக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் தவறான வார்த்தையை பேசி தவறான சிந்தையோடு இருக்கிற அந்த குணம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அது நல்ல மரத்தின் கனி அல்ல, அது கெட்ட மரத்தின் கனி. அது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். வேகமாக சொல்ல ஆசைப்படுறேன். மூன்றாவது அடுத்து சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 3ம் கிறிஸ்துவினிடத்தில் நாம் காட்டக்கூடிய கனி. புரியுதா உங்களுக்கு? ஆவியின் கனி மொத்தம் எத்தனை? 9. 9ல் மொத 3 நமக்குள்ளே இருக்கக்கூடியது, அடுத்த 3 நம்ம மற்றவரிடத்தில் காட்டக்கூடியது, கடைசி இருக்கிற 3 விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 3ம் நாம் தேவனுக்கு பிரியமாய் வெளிப்படக்கூடிய கனி, தேவனிடத்தில் காட்டக்கூடிய கனி. விசுவாசம் உள்ளவங்களா இருக்கீங்களா? யோசிங்களேன். உங்களுக்குள்ள சாந்த குணம் இருக்கா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் தாசனாகிய மோசே அவன் ரொம்ப சாந்தம் உள்ளவன். அல்லேலூயா, அவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் இச்சையடக்கம் உள்ளவங்களாக இருக்கிறோமா? ஒரு உணவில் கூட நமக்கு இச்சையடக்கம் இல்லை. கண்டது எது கிடைச்சாலும் சாப்பிட்றது, ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. அதே போல் மற்ற எல்லா விஷயத்திலையும் அது இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. நான் தனித்தனியாக நான் சொல்லணும்னு விரும்பலை. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதில் இச்சை அடக்கமாக இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை ஆராய்ந்து பாருங்கள். அப்போது விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் நம்ம கிறிஸ்துவிடத்தில் வெளிக்காட்டக்கூடிய கனி. இந்த 3ம் நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுதா? சிலருடைய வாழ்க்கையில் விசுவாசமே கிடையாது, ஏதோ வாழ்கிறோம், ஏதோ கடவுள் தாராரு வாழ்கிறோம், அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாசம் உள்ள வாழ்க்கை தான். விசுவாசத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிற வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும்னா விசுவாசத்தின்படி தான் அவர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைன்னா இன்றைக்கி விசுவாசத்தை பிரதிபலிக்கக்கூடிய கனியை வெளிப்படுத்துங்க. சாந்தமாக இருக்கக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அநேகர் பார்த்தீங்கன்னா கோபப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், ஷார்ட் டெம்பர், அப்படியே ஷட்டக்குன்னு கோவப்படுறது. ஆமாம், உச்சம் தலைக்கு ஏறிடுது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார், அதெல்லாம் குறையணும், தனியணும். அதனால் ப்ரெஷர், எத்தனையோ வியாதி. ஏன் நீங்கள் இழுத்துக்கிடணும்? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சாந்த குணமாக இருக்க பழகுங்க, இச்சையடக்கமாக இருக்க பழகு. இதுதான் நல்ல மரத்தின் கனி.
நல்ல மரத்தினுடைய கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம் நமக்குள் இருக்கிறது. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் மற்றவிடத்தில் காட்டக்கூடியது. விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் நாம் கிறிஸ்துவிடத்தில் காட்டக்கூடியது. இதுதான் நல்ல மரத்தின் சுவாபம். உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் அது விரும்புகிறார். கெட்ட மரத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா கலாத்தியர் 5 அதனுடைய 19ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. எவ்வளோ சொல்லுது. கிட்டத்தட்ட 17 கிரியைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எல்லாம் எதுனா கெட்ட மரத்தின் கனிகள். இந்த கெட்ட மரத்தின் கனிகளை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். இது எனக்குள்ளே இருக்கா? இது இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும். இது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இது மறைந்து இருந்தாலும் சரி, வெளியரங்கமாக இருந்தாலும் சரி, இது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் இருக்க 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 உங்கள் வாழ்க்கை சமுதாயத்திலையும், குடும்பத்திலையும், தனிப்பட்ட இடத்துலையும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் சாட்சியை கெடுத்துரும். உங்கள் வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு தடையாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையின் மேன்மையாக உங்களை ஒருபோது இது கொண்டு போகாது. யாராவது உங்களுக்கு தவறான கருத்தை சொல்லி கொடுத்து, இப்படிலாம் நீ வாழ்ந்தனா உலகத்தில் மதிப்பாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், இப்படி தாண்டா இருக்கணும்னு யாராவது சொன்னால் தயவு செய்து வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இது மாம்சத்தின் கிரியை. இது மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கெட்ட மரத்தின் கனிகள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறாரு. என்ன கண்பான தெய்வ பிள்ளையே, உனக்குள்ள நல்ல மரத்தின் கனி வெளிப்படணும். நீ நல்ல மரத்தின் கனியாக இருக்கணும். கெட்ட மரத்தினுடைய இந்த மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிற இவைகள் உனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர்களோட பேசுகிறாரு. ஆகவே இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த செய்தியின் வாயிலாக கர்த்தர்களோடு பேசுகிற இந்த நற்செய்திக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரே, இயேசுவே, என்ன ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுங்க, அன்புள்ள மனுஷனா, ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், சந்தோஷமுள்ள மனுஷனா, சமாதானம் உள்ள மனுஷனா, நீடிய பொறுமை உள்ள மனுஷனா, ஆமேன், எனக்குள்ள நல்ல தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் உரிய இந்த நல்ல கனிகள் உள்ள ஜீவியத்தை எனக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மரத்தின் முதல் கனியாகிய மனந்திரும்புதலின் கனியை நீங்கள் முதலாவது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட பழகும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த 9 கனிகளும் நிச்சயமாக வெளிப்படும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரோடு பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நம்முடைய மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நல்ல மரத்தின் கனியா, கெட்ட மரத்தின் கனியா என்று ஆராய்ந்து பார்க்கும்படி, நல்ல மரமா கெட்ட மரமா என்ற செய்தியின் மூலம் நம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே, மனம் திரும்புதலின் கனியாகிய ஆண்டவரே, இந்த கனியை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்து நல்ல மரத்தின் கனியாகிய ஆண்டவரே ஆவியின் கனிகள் உள்ள வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து காட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது என்பது அடியான் ஜெபிக்கிறேன். இதை செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் மற்ற இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே சுவாவங்கள் நல்ல மரத்தின் சுவாவங்களாய் வெளிப்பட பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த செய்தி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6:30 மணிக்கு உங்களுடைய டிவியிலையும் நீங்கள் யூடியூப்லேயும் நீங்கள் காண தவறாதீங்க. தொடர்ந்து இந்த செய்தியை பார்த்து அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இதனுடைய சாட்சியை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. விசேஷமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த வேதத்தை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால், நீங்கள் எந்த சபைக்கும் போகாத பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா, அருகாமையிலே கருவந்தாவிலே அல்லேலூயா ஜெப வீடு,
சபை இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை அங்கே ஆராதிக்கிறோம். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். மேலும் தகவலுக்கு இந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றி